1942 ஜனவரி மாதம் 17 அமெரிக்காவில் கேஷஸ் கிளேன்னு ஒரு கருப்பினத்த பையன் பிறக்கிறான். அவன் கருப்பாக இருக்கிறதுனாலே அந்த ஊரில் பல ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சின்ன வயசுலேயே பல கோபம் வெறிகளோட அந்த பையன் உருவாகிறான். அப்படி அவன் கோபமாக இருக்கும்போது இந்த வெள்ளைக்காரனை நம்மளால திருப்பி அடிக்கவே முடியாதா, இவங்க எல்லாரும் நம்மளை இவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்களே, இவ்வளோ ஒடுக்குறாங்களே, நம்மள இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்வியை வெறியாகி பல சண்டைகள்ல அவன் இன்வால்வ் ஆகும். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவனுக்கு ஒரு 15 வயசு ஆகுது. அப்போ அவன் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு கருப்பினத்த பையன் அவன் வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு வெள்ளைக்காரங்க மட்டுமே போகக்கூடிய ஒரு சாக்லேட் கடைக்கு உள்ள போயிருக்கான். அப்படி அவன் உள்ள போனதுக்காகவே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை கல்லால் அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. இதை பார்த்ததும் கேஷியஸ் கிளேக்கு ரொம்ப கோபமாயிடும். இதை நம்ம இதை எப்படியாவது தட்டி கேட்கணும், இதை யார் தட்டி கேட்பா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபத்தினால அவன் சில தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறான். இதை அங்க ஊர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் பாக்குறாரு அந்த பையனை. இந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்குள்ள ஒரு வெறி இருக்கு, இவனுக்குள்ள என்னமோ இருக்கு, ஒரு ஃபயர் இருக்கு. அவங்க கிட்ட சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற கோபம்லாம் நியாயமானதுதான், ஆனா நீ இப்படி காட்டாத, அதை காட்டுறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அந்த பையன் கேட்கறேன், என்ன பண்ணான்னு. நான் உனக்கு பாக்ஸிங் கத்துத்தரேன், நீ பாக்ஸிங் கத்துக்கோ, கத்துக்கிட்டு உன்னை யாரெல்லாம் அடக்கி ஒடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் நீ ரிங்கில் அடி அப்படின்னு சொல்றாரு. 15 வயசு இருக்கிற பையன் 3 வருஷம் பாக்ஸிங் கத்துக்கிறான். அவனுக்கு 18 வயசு ஆகுது. அப்போ அமெரிக்காவில் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. வெறும் 18 வயசு மட்டுமே இருக்கிற அந்த கேஷியஸ் கிளே ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு வரான். அந்த அமெரிக்காவே அவ்வளவு சந்தோஷமாகுது. ஏன்னா முதல் முறையாக ஒருத்தன் பாக்ஸிங்ல நம்ம ஊர்ல இருந்து போய் கோல்டு மெடல் வாங்கி வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பெருமை. அந்த ஊரே அவனை பாராட்டுது. அவன் திரும்பி அந்த சாக்லேட் கடைக்குள்ள போறான். அவனை யாருமே உள்ள செய்யணும், எல்லாருமே வெளியே தொடர்றாங்க. ஏன்னா அவன் பிளாக்கா இருக்குன்ற ஒரே காரணத்தினால. அதே கோபத்துல வெளியே வந்த அந்த கேஷியஸ் கிளே அந்த தங்க பதக்கத்தை தூக்கி அந்த நைட்ஸ் ரீதியில எரிஞ்சிடறான். இதுக்கப்புறம் இந்த மதம் வேணாம், இந்த நாடு வேணாம், இந்த இனம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கேஷியஸ் கிளேன்னு தன்னோட பேரை வச்சுக்கிட்டு இருந்தவன் தன்னுடைய பேரை முகமது அலியா மாத்திரம். முகமது அலி ஆடின மேட்ச் எல்லாத்துலயுமே அவன் ஜெயிக்கணும்னு நினைச்சவங்கள விட முகமது அலி தோக்கணும்னு நினைச்சவங்க தான் அதிகம். இது வரைக்கும் 40 கேம் விளையாடி இருக்காரு. அதுல 34 கேம் அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அது வரைக்குமே இருந்த பாக்ஸிங் ரெக்கார்டு எல்லாத்தையுமே பீட் பண்ணி முகமது அலி டாப்க்கு வர்றாரு. ஆனா முகமது அலி ஒவ்வொரு தடவை அந்த வெள்ளைக்காரனை அடிக்கும்போது, அதாவது அந்த பாக்ஸிங் மேட்ச்ல ஏறி அந்த ரிங்ல ஏறி தன்னை எதிர்த்து நிக்கிறவங்க அடிக்கும்போது அங்க இருக்கிற கருப்பினத்த மக்கள்லாம் நம்மள ஒருத்தங்க ஏறி போய் அடிக்கிறான்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க, மார்த்தட்டிட்டாங்க. முகமது அலி பாகிஸ்தானுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை கடந்திருக்காரு. பல பேரை ஒண்ணு திரட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி உலகம் முழுக்க சுற்றுலா வந்து அங்க மணி கலெக்ட் பண்ணி அது மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. முகமது அலி அடக்கணும்னு எவ்வளவு பேர் நினைச்சாங்க, ஆனா அவரால் யாரையும் அடக்க முடியல. நான் மீண்டும் அதை தான் சொல்றேன், உங்க லைஃப்ல உங்களை அடக்கணும், உங்க லைஃப்ல உங்களை அடக்க ஒடுக்க உங்களை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க நம்ப வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை மட்டும்தான். முகமது அலி அன்னைக்கு மேட்ச் ஆடும் போது அவன் ஜெயிக்கணும்னு பார்க்க வந்தவங்கள விட அவன் தோக்குறத பார்க்க வந்தவங்க தான் அதிகம். உன்னை சுத்தி யாரு எத்தனை பேரு நீ தோத்துருவ, நீ வேஸ்ட்டு, நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொன்னாலும் உன் மேல நீ நம்பிக்கை வையி, அந்த மேட்ச்ல நீ தான் ஜெயிக்க. நன்றி.